Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லுக்ஸ் ஃபேஷன் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹேர் பேண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் எது இருந்தாலும் ஓகே தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஜார்ஜெட்ஸ் மெட்டீரியல் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறத எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் லென்த்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இதை மெஷர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 18 இல்லைனா ஒரு 20 இன்ச் நம்மளுக்கு தேவைப்படும். 18 to 20 நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது கீழேருந்து பிரெத் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சுக்கு நம்ம வச்சா போதும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு பீஸ் கட் பண்ண போகிறோம். அதை டபுளாக மடித்து நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் எந்த ஃபேப்ரிக் வேணால் பண்ணலாம். நீங்கள் சுடிதார் தைக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் கண்டிப்பாக இருக்கும். அதில் கூட நம்ம இதை மேட்சாக ஹேர் பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ராங் சைடு வந்து வெளியே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் இப்படி மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ராங் சைடுக்கு நோக்கி மடிச்சுட்டு இந்த இது பார்த்திங்கன்னா இப்படி திருப்பி மடிக்கணும். இப்போ இது தைச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைப்பிங் மாதிரி ஒரு 2ல் சேஃப்டி பின் குத்தி பைப்பிங் திருப்பவும் இல்லைங்களா, அந்த மாதிரி உள்ள விட்டு திருப்பிக்கலாம். இல்லைன்னா இந்த பைப்பிங் ஸ்டிக்கு கூட தனியாக இருக்கும், அதை கூட நீங்கள் வச்சு திருப்பிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இது மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மெட்டீரியல் வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ட்ரெஸ் தைக்கிறீங்க, அதுக்கு மேட்சப் பண்ணால் கூட அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்கு கூட நீங்கள் அதை எடுத்து பண்ணிக்கலாம். ஓகே, இது இப்போ திருப்பியாச்சுங்களா? இதை இப்போ ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு இப்போ இந்த எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 8 அல்லது 9 அது போதும். இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். ஒரு சுடிதார் இல்லைனா ஒரு சாரீக்கு தைக்கிறீங்கன்னா அதுக்கு மேட்சாக பண்ணணும் அப்படின்னா அது கூட கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா, அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த எலாஸ்டிக் வெளியே எடுத்தாச்சு. எலாஸ்டிக் மட்டும் நம்ம தனியாக முடிச்சு போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக 8 அல்லது 9க்கு மேலே எடுத்தால் தான் நம்ம அந்த 18, 20 அந்த மெஷர்மெண்ட்டில் கிளாத் எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே கண்டிப்பாக வரும். ஓகே, இப்போ நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, ஓப்பன் எட்ஜ், அதை வந்து நம்ம கையில் வச்சு தைச்சிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபினிஷிங் வந்து வெளியே தெரியாத மாதிரி உள்ள அப்படியே அமுத்தி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கைத்தையல் போட்டுக்கலாம். இல்லைன்னா மிஷினில் கூட நீங்கள் அடிச்சுக்கோங்க. இப்போது கைத்தையலுக்கு நான் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணுங்கிறதுக்காக நம்ம வேறு கலரில் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே கலரில், அதாவது ஹேர் பேண்டுக்கு மேட்சான கலர்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா உருட்டின தையல் மாதிரி உருட்டி தைக்கிறதுனா கூட நீங்கள் தைச்சிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேர் பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஈஸியாக இருந்துச்சுன்னா இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.